அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நம்ம அந்த அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அரசியலுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். குறிப்பாகவே அரசியலில் சாதிக்கிற ராசிகள் லக்கணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம். இது எப்படி ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்வே எடுத்து பார்க்கலாம். நான் சர்வே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எப்படின்னா, ஆன்மீகத்தில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும், சமுதாய பணி செய்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ஜாதகங்களையெல்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்துக்கிட்டே வந்தோம்னா அதில் எப்படியாவது இந்த 4 ராசிகள் 4 லக்கணங்கள் எப்படியாவது சம்மந்தப்பட்டுருது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக நான் அந்த சர்வே பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். மகாகவி பாரதியார்லேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க பாருங்கள். மகாகவி பாரதியாருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம், தனுசு ராசி. இவர் விடுதலை போராட்ட வீரர், மக்கள் மத்தியில் மக்கள் சேவையில் பிரபலமானவர், பெரிய கவிஞர். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, மகாகவி பாரதியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கடகலக்கணம் அங்கே சம்மந்தப்பட்டுருது. அது மட்டும் இல்லை, அடுத்து ஆதிசங்கரரை பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குரு. அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை உருவாக்கி இன்றைக்கி வழி வழியாக அந்த காஞ்சி மடம் அந்த மாதிரி சங்கராச்சாரியார்கள் வழி வழியாக வந்தக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்குறது இந்த ஆதிசங்கரர். ஆரம்பத்தில் இவர் தான் முத அதை தோற்றுவிக்கிறார், அத்வைதத்தை தோற்றுவித்து. அவர் பார்த்திங்கன்னா கடகலக்கணம், மிதுன ராசி. நான் இப்போ இவங்களை பற்றி நான் விரிவாக சொல்லாமல் இந்த தலைவருடைய பேர்களை மட்டும் சொல்லி அவங்க ராசி லக்கணத்தை சொல்கிறேன். வைணவ பெரியவர் ஸ்ரீ ராமானுஜரை பார்த்திங்கன்னா கடகலக்கணம், மிதுன ராசி. எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த கடகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படின்னு அவங்க விடுதலை போராட்ட சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்க. மேச லக்கணம் ரிஷபராசி. திருமுருக கிருபானந்த வாரியார் கடகலக்கணம், துலாம் ராசி. சித்தானந்த பாரதியார் அப்படிங்கிற அவர் ஒரு ஆன்மீக பெரியவர், கடகலக்கணம், விருச்சிக ராசி. அடுத்து மகாத்மா காந்தியை பார்த்திங்கன்னா துலா லக்கணம், சிம்ம ராசி. இந்த கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அந்த சர்வே எடுத்து வச்சுருக்கேன். ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமர், கடகலக்கணம், கடகராசி. சுவாமி விவேகானந்தர் பார்த்திங்கன்னா தனுர் லக்கணம், கன்னிராசி ஆகிடுறாரு. பகவான் ரமணர் துலா லக்கணம், மேசராசி. ஸ்ரீ மகா காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லிட்டு மகா பெரியவர்னு எல்லோரோடையும் அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம், விருச்சிக ராசி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், தனுசு லக்கணம், ரிஷபராசி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கும்ப லக்கணம், மகர ராசி. அமிதாப் பச்சன் கும்ப லக்கணம், துலா ராசி. இந்த கும்ப லக்கணம் 2 பேருமே கும்ப லக்கணத்தில் இருந்தவங்க. யாரே சிவாஜி கணேசனும் அமிதாப் பச்சனும். இவங்க நடிப்பு துறையில் பெரிய சாதனை பண்ணாங்க. அதே நேரத்தில் அரசியலில் இவங்களால் சாதிக்க முடியலை. 2 பேருமே அதாவது 2 பேருமே ஒரே அமைப்பில் இருக்காங்க. அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும். கும்பலக்கணம் அவர் மகர ராசி, கும்பலக்கணம் இவர் துலாம் ராசி. சரி, ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்திங்கன்னா சிம்ம லக்கணம், மகர ராசி. கமலஹாசன், கலைஞானி கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்கணம், மீன ராசி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் துலா லக்கணம், விருச்சிக ராசி. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடக லக்கணம், ரிஷபராசி. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர், கன்னி லக்கணம், மீனராசி. இப்போ முதல்வர் போட்டியில் முதல்வருக்காக காத்து கொண்டு இருக்கிற இந்த விஜய், நடிகர் விஜய், அவர் பார்த்திங்கன்னா முற்போக்கு அது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய். இப்போ அவருடைய லக்கணம் பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம், கடகராசி. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கடக லக்கணம், மகர ராசி. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்கணம், சிம்ம ராசி. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி சிம்ம லக்கணம், சிம்ம ராசி. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கடக லக்கணம், விருச்சிக ராசி.
இப்போ இருக்க பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி. இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடகம் அப்படிங்கிறது ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கும், சிம்மங்கிறது மெஜாரிட்டியாக வரும், மேசமும் இருக்கும், விருச்சிகமும் இருக்கும். இந்த 4 ராசி லக்கணங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மேசத்தை என்ன சொல்கிறோம்னா மேசம், சிம்மம், தனுசு, இதெல்லாம் வந்து தர்ம லக்கணத்தில் வர்றது. மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். அதே போல் தர்ம லக்கணம் சொல்கிறது பொதுவாகவே இந்த அரசியலுக்கு, மக்கள் சேவைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த மேசம், கடகம், சிம்மம், விருச்சங்கிறது மெஜாரிட்டியாக இருக்குது. அப்போ இந்த லக்கணங்களில் பிறந்துட்டாலே அரசியலில் பெரிய ஆளாக வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் சில விஷயங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய் வலு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் அரசியலில் மிகச்சிறந்த பதவியையும் பொறுப்புகளையும் பெறுறதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன். 10, 9, 10. 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், 9ஆம் இடங்கிறது தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானங்கிறாங்க. 9, 10க்கு உடையவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து சம்மந்தம் இருக்கணும். 9ஆம் இடத்துல போய் 9, 10க்கு உடையவர்கள் இருக்கிறது, இல்லை 10ஆம் இடத்துல 2 பேர் சேர்ந்துருக்குது, இல்லை ஒருத்தருடைய வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறது, பரிவர்த்தனையாக இருக்குது. இது தர்ம கர்மாதிபதி யோகம். இவங்களோட ராகு கேதுக்கள் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும். இந்த 9, 10 அப்படிங்கிற இடத்துல இந்த 9, 10க்குடையவர்கள் நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது தர்ம கர்மாதிபதி யோகம். மிகப்பெரிய சமுதாய பணி ஆற்றுகிறவர்கள், பொது நலத்தில் அக்கறை உள்ளவர்கள், சமூக சேவைகள் செய்கிறவர்கள்லாம் பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு நிலையை இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செய்கிறது. இது இல்லாமல் பஞ்சமகா புருஷ யோகம் சொல்கிறது, இதுவும் என்னுடைய சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். பஞ்சமகா புருஷ யோகம் உள்ள ஜாதகங்களும் தர்ம கர்மாதிபதி உள்ள ஜாதகங்களும் அரசியலில் மிகப்பெரிய பதவியை அடைவதற்கும் மக்கள் பணி செய்வதற்கும் ஏற்ற ஜாதகமாக இருக்கிறது. நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.